ஆமாம், இந்த வீடியோ மூலமாக நாங்கள் கம்பெனி சட்டத்தில் கொண்டுவரப்பட்ட திருத்த சட்டம் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். அதாவது 2025ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க கம்பெனிகள் திருத்த சட்டம் எதற்காக கொண்டுவரப்பட்டது என்று சொன்னால் 3 விடயங்களை குறிப்பிட முடியும். ஒன்று பங்குதாரர் சம்பந்தமான விடயம், அடுத்தது பங்கு ஆணைப்பத்திரம் சம்பந்தமான விடயம், மூன்றாவது முக்கியமான விடயம் இந்த பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் என்கின்ற விடயம். அவை முதலாவது உத்தரவாதத்தால் வரைக்கப்பட்ட கம்பெனி தவிர ஏனைய கம்பெனிகள் தனி ஒருவர் பங்குதாரராக இருக்க முடியும். அதாவது இயற்கையாளாக இருக்கலாம், அல்லது கூட்டணிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அல்லது அமைப்பாக இருக்க முடியும், அல்லாவிட்டால் திரைசேரி செயலாளராக இருக்க முடியும். இவர்கள் மூவரில் எவரேனும் ஒருவர் அவை தனி கம்பெனியாக பதிவு செய்ய முடியும் என்பது முதலாவது விடயம். அதாவது கம்பெனி பதிவு செய்யப்பட்டு பெயரை மாற்றினால் அதுவும் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்க, சிறிய மாற்றம். முன்னர் 10 நாட்களுக்குள் தற்போது 20 நாட்களுக்குள் பொதுமக்களுக்கு அறிவித்து அதனை பதிவாளருக்கு பிரதியை அனுப்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாகத்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது கூட இந்த பங்கு ஆணை பத்திரம், அதாவது ஷேர் வாரண்ட் என்றால் என்ன, அது வழங்கப்பட முடியாது. முதல் அது வழங்கப்படியால் அடுத்ததாக கொண்டு செல்பவர் ஷேர் வாரண்ட் என்பது யார் வைத்திருக்கின்றாரோ அவரே சொந்தக்காரர். அவை பங்குதாரரை அடையாளம் காண்பது என்பது கடினமான காரியம் அல்லது முடியாத காரியம். ஆகவே இந்த திருத்த நடைமுறைக்கு 60 நாட்களுக்குள் பங்கு ஆணைப்பத்திரம் வைத்திருப்பவர்கள் தமது விவரங்களை கம்பெனி கொடுக்க வேண்டும். தவறின் அதன் மீதுள்ள உரிமைகள் இழந்ததாக கருதப்படும். அவை பங்கு ஆணைப்பத்திரம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதனை சாதாரண பங்குகளாக மாற்றி பதிவு செய்யக்கூடிய பங்குகளாக மாற்றி பதிவு செய்ய வேண்டும். ஆகவே இவை முக்கியமான விடயமான சிறிய விடயங்கள். ஆனால் முக்கியமாக இந்த அம்சம் என்னென்று சொன்னால் பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் என்கிற தனியான ஒரு டிவிஷன் அங்கே கம்பெனி சட்டத்திலே கொண்டு வரப்படுகின்றது. இந்த பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் என்கின்ற போது, அதாவது கூட்டணிக்கப்பட்ட கம்பெனி அல்ல பதிவு செய்யப்பட்ட கம்பெனி ஒன்று 20 நாட்களுக்குள் இந்த பெனிஃபிஷியல் ஓனர்ஸ் சம்பந்தமான விவரங்களை கொடுத்தல் வேண்டும். என்ன பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் என்றால், பெனிஃபிஷியல் ஓனர்ஸ் என்று சொன்னால் கம்பெனியில் ஒரு நேரடியாக அல்லது மறைமுகமாக சொத்தாண்மையை பங்குகளில், அதாவது பங்குகளின் கடப்பாடுல வாக்குரிமை அல்லது வேறு அக்கறை ஊடாக கம்பெனியின் 10% அல்லது மேற்பட்ட சொத்தாண்மையை அல்லது கட்டுப்பாட்டை கொண்ட ஆள். அவை இங்கு நாங்கள் பார்க்கிற போது தெளிவாக தெரிகிறது. ஒருவர் கம்பெனியின் சொத்து அல்லது கட்டுப்பாட்டை கொண்டிருக்கணும், அதில் அக்கறை கொண்டு அந்த அக்கறை கம்பெனியின் மொத்த அக்கறையின் 10% அல்ல 10% மேற்பட்ட இருந்தால் கட்டாயமாக அதனை பதிவு செய்ய வேண்டும். அதைவிட வேறு வழியில் இஃபெக்டிவ் கண்ட்ரோலை பிரயோகிக்கின்ற ஆளையும் அதை உள்ளடக்கும். அது என்ன இஃபெக்டிவ் கண்ட்ரோல் என்று சொன்னால், மறைமுகமாக சொத்தாண்மையை சங்கிலியூடாக அல்லது பணிப்பாளரை நியமிக்க அல்லது நீக்குவதன் மூலம் முக்கிய தீர்மானங்கள் எடுப்பதற்கு இயலுந்தாந்தன்மை போன்ற மறைமுகமான கட்டுப்பாடு மூலம் கட்டுப்பாட்டை பிரயோகித்தார். நேரடியாக பார்க்கிற போது அவருக்கும் கம்பெனிக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் அவர் தான் கம்பெனி, அதாவது இன்னொருவரூடாக அந்த கம்பெனியை அல்ல இன்னொரு விதமாக கம்பெனியுடைய செயற்பாடுகள் தீர்மானங்களை செல்வாக்கு செலுத்துவதுதான் இந்த இஃபெக்டிவ் கண்ட்ரோல்னு சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த சட்ட திருத்தம் இவ்வாறு கொண்டிருப்பதன் முக்கிய நோக்கம் பயங்கரவாத நிதியளிப்பு மற்றும் மணி லாண்டரிங், அதாவது பண தூய்மை தாக்குதல் போன்றவற்றை தடை செய்வதன் முக்கியமாக நோக்கமாக காணப்படுகின்றது. ஆக இந்த விவரங்கள் யார் யார் எவ்வளவு தொகை வைத்திருக்கிறார்கள், அவருடைய பங்கு என்ன என்பதை குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும். இந்த விவரங்கள் FIU என்று சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட், அட்டர்னி ஜெனரல், கஸ்டம்ஸ், இன்லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மற்றும் இது சம்பந்தமான டெரோரிஸ்ட் ஃபைனான்சிங் போன்ற விடயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோல பொதுமக்கள் கூட இந்த பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் சம்பந்தமாக எந்த கம்பெனியிலே பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் யார் வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். ஆனால் சில விவரங்களில் சில அளவுக்கு செல்ல முடியும். அவ்வாறு செல்ல முடியாத அளவுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டின் கீழ் கேட்கப்படக்கூடிய அந்த வகையில் அந்த அமைப்புகளிடமிருந்து அந்த விவரங்களை இந்த கம்பெனி பதிவாளரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்.
அடுத்ததாக இவ்வாறு விவரங்களை கம்பெனி கொடுக்க வேண்டும். கம்பெனி தவறினால் அங்கே 1 மில்லியன் ஃபைன் குற்றப்பணம் விதிக்கப்பட முடியும், அல்லது 10 ஆண்டுகளுக்கு சிறைத்தண்டனை விதிக்காதற்கு பொறுப்பானவர்களுக்கு சிறைத்தண்டனை விதிக்கப்பட முடியும். அதேவேளை பங்குதாரர் அல்லது செக்ரட்டரி டு த கம்பெனி இதனை அறிவிக்க தவறுவாராக அவருக்கு 1 மில்லியன் குற்றப்பணம் அல்லது அதே குறிப்பிட்டது போல 10 ஆண்டுகள் மறியல் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாக காட்டப்பட்டது. இவை தான் முக்கியமாக இந்த கம்பெனி சட்டத்திலே 25ஆம் ஆண்டு கொண்டு திருத்தம் அளித்திருக்கிற ஏற்பாடுகள் ஆகும். இவற்றை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், முதலாவது விடயமாக நாங்கள் பார்த்தோம், ஒருவர் கம்பெனியை ஆரம்பித்து நடத்த முடியும். 2வது, பங்கு ஆணைப்பத்திரம் ஷேர் வாரண்ட் என்று சொல்லப்படுற விடயம் இனி வைத்திருக்கப்பட முடியாது. 3வது, பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப்பை கொண்டிருப்பவர்கள் அந்த பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப்பின் அளவை குறித்து விவரங்களை கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுக்க தவறுவது குற்றம் ஒன்றாக அடையாளம் காணப்பட்டிருக்கு. நன்றி.